ஏங்க நம்ம கரெக்டாக தாங்க வந்தோம். ஸோ நம்ம கரெக்டாக தான் வந்தோம். ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸல் வந்து குறுக்கில் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. விட்டு இடிச்சிட்டாங்க. ஸோ கையெல்லாமே பிளட்டு, காலில் நடக்க கூட முடியலைங்க. ஸோ ரொம்ப பெயினாக இருக்குங்க. ஸோ பைக் அவங்க நிறுத்தாமல் கூட போயிட்டாங்க. ஸோ நிறுத்தி என்னாச்சுன்னு கூட பார்க்கலைங்க. ஸோ அப்படியே போயிட்டாங்க. ஸோ பைக் கீழே விழுந்ததில் இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சிருச்சுங்க. ஸோ நம்ம கிளிக் பண்ணும் போது அங்கே இடிக்குதுங்க. பார்த்தா தெரியும், இடிக்குதுங்க. இந்த இடத்துல இடிக்குது. இது இன்னும் கொஞ்சம் இப்படியாக தள்ளணும். பட் இதை தள்ளிட்டா ஓகேவா இருக்குங்க. நம்ம கரெக்டாக தாங்க வந்தோம். வந்து இடிச்சுட்டு ஒரு சாரி கூட கேட்காம போகிறாங்க. தென் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இல்லைங்க. இடித்ததுமே பைக் எடுத்துகிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. சப்போஸ் வேறு ஏதாச்சும் ஆயிருந்தால் என்ன இருக்கும் ஒன்றுமே புரியலைங்க. ஸோ தப்பு அவங்க மேலே இருந்தும் எந்த ஒரு வார்த்தை கூட பேசலைன்னும் போது கஷ்டமாக தாங்க இருக்குது. ஓகேங்க, பார்த்துக்கலாங்க. லைஃப்னால் ஒரு சிலதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் கடந்து போய் தான் ஆகணும். பார்த்துக்கலாங்க. ஓகேங்க.